வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வணக்கம், அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் இன்றைக்கி நான் சிக்கன் சுக்கா பண்ண போகிறேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சில மசாலா பொருட்கள்லாம் போட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அரை முடி லெமன் ஜூஸ் விடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/4 டீஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். அது காரம் இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்துப்போம். வேணும்னா தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வைக்கலாம். ஒரு மணி நேரம் மேலே ஊறிடுச்சு. நான் மஞ்சள் போட்டு நான் தண்ணியை சேர்க்கலை. அந்த தயிரோட பேஸ்ட்டுக்கே இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. மஞ்சள் போட்டது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுது. மஞ்சள் சேர்த்து நான் எல்லாம் கலந்து வச்சுட்டேன். தண்ணி சேர்க்கலை. இப்போது இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஊறினா தான் அது சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வச்சுட்டேன். கடாய் காஞ்சிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பண்ணிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நசுக்கிறத சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா அரைச்ச பேஸ்ட் வந்து நான் சிக்கனில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துட்டோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக 1 சிட்டிக்கை கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக. வெங்காயம் செவந்தது போதும். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனெல்லாம் சேர்த்துருவோம். இதில் ஊறிட்டு இருக்க சிக்கனை சேர்த்துருவோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதில் நடுவில் வந்து நான் திறந்து கிளறி விட்டேன். இங்கே பாருங்கள், அந்த அந்த அதில் விடுற தண்ணியிலே நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் கிளறி விடுங்க. இது இன்னும் சுக்காவாக இன்னும் ட்ரை ஆகும். நான் தண்ணியே விடலை. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியில் தான் நல்லா பாதி வேக்காடு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு இது சிக்கன் வந்து ஊறுறதுக்கு தான் நேரம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் அது வெந்தால் போதும். நல்லா சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழையை போடுறேன். இது வந்து நல்ல கீ ரைஸு, தேங்காய் சாதம், புலாவ் ரைஸு இதுக்கெல்லாம் வந்து நல்லா செட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க முழு வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.